அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிஷா கிச்சன். இன்றைக்கி நிஷா கிச்சன் என்ன செய்ய போகிறோம்னா முறுக்கு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான அரிசி மாவு, அதுக்கு தேவையான உளுந்து மாவு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். நாலு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். உளுந்து மாவு ஒரு கப் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சால்ட்டு, 2 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். இதோட பொட்டுக்கடலை மாவு 1/4 கப்பு இந்த மாதிரி மிக்சியில் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். பட்டர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பட்டர் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். உப்பு பட்டர்லாம் சேர்ந்து இது மாதிரி நல்லா கலந்துட்டு தேங்காய் பால் இதோட சேர்க்குறேன். நம்ம அரிசி மாவு எடுத்த கப்பாலேயே தண்ணி கலந்த தேங்காய் பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். கலந்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டார் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டார் வச்சில் இந்த மாதிரி மாவு இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி பின்பக்கம் கரண்டி பின்பக்கம் முறுக்கப்போ இந்த மாதிரி புழிஞ்சு வச்சுக்கலாம். ஆயில் சூடாகிடுச்சு. டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் போடலாம். இப்போ இந்த மாதிரியும் நல்லா சுற்றி விட்டு போட்டுக்கலாம். கையால் எடுத்து விட்டுக்கலாம். அப்படி பழக்கம் இல்லாதவங்க இந்த கரண்டி பின்பக்கம் அந்த மாதிரி சுற்றி விட்டு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு புழிஞ்சத்தோட ஒன்றே திருப்பி விடக்கூடாது. 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். ஒன்றே திருப்பி விட்டால் முறுக்கு உடஞ்சிடும். கீழே ரெடி ஆனதோடு திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்தத்தோடு எடுத்துக்கலாம். இது மாதிரி இருக்கிற மாவெல்லாம் இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். முறுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு முறுக்கு ரெடி ஆகிடுச்சி. சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொருண்டு சாஃப்டாக இருக்குது. நம்ம இதில் பட்டர் சேர்த்த வாசி நல்லா சாஃப்டாக இருக்குது. தேங்காய் பாலும் நம்ம கலந்த வாசி முறுக்கு நல்லா சாப்பிட்டா நல்லா மெதுவாகவும் நல்லா வந்திருக்குது. இந்த மாதிரி செஞ்ச முறுக்கை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சூடான டீயோட முறுக்கு வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிஷா கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.